இங்க ஒரு ராஜாவுக்கு ஒரு நாள் திடீர்னு ஆத்தங்கரையில ஒரு மர்மமான விளக்கு கிடைக்குது. அவரு அதை தேய்ச்சதும் உள்ள இருந்து ஒரு ஜீனி வெளியே வந்து ராஜா கிட்ட உங்களோட 3 ஆசைகளை சொல்லுங்க, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லுது. ஆனா ராஜாவுக்கு எதுவுமே தேவைப்பட்டிருக்காது. அதனால அந்த ஜீனி கிட்டேயே உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுன்னு கேட்கிறாரு. பதிலுக்கு அந்த ஜீனி எனக்கு இந்த விளக்குல இருந்து சுதந்திரம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுது. ராஜா உடனே அவரோட முதல் ஆசையா அந்த ஜீனி இப்ப இருந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்றாரு. அந்த செகண்ட்லயே ஜீனியோட கையில பல ஆயிரம் வருஷமா இருந்த சங்கிலிகள் எல்லாம் வந்து விழுந்துருது. அதை பார்த்து பயங்கர ஹாப்பியான ஜீனி அவரோட 2வது விஷயம் என்னன்னு கேக்குது. அதுக்கு ராஜா எனக்கு அப்படியெல்லாம் எந்த விஷயம் இல்ல, மீதி இருக்கிற 2 விஷயம் நீயே யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த விளக்கையும் ஜீனி கிட்டேயே கொடுத்துறாரு. ராஜா உடனே ஜீனி கிட்ட இப்பதான் உனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்கிறாரு. பதிலுக்கு ஜீனி நான் எனக்காக ஒரு கேர்ள் ஃபிரெண்டை தேடி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லுது. அது கேட்டதும் ராஜா அப்படின்னா என் கூட அரண்மனைக்கு வா, அங்க நிறைய அழகான பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு அவரோட பொண்ணு ஸ்னோ ஒயிட்டையும் ராணி ரெஜினாவையும் ஜீனிக்கு அறிமுகப்படுத்துறாரு. ராணி ரெஜினாவை பார்த்ததும் ஜீனிக்கு அவன் மேல லவ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் ஸ்னோ ஒயிட்டோட பிறந்தநாள் விருந்துல ராஜா கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் ஸ்னோ ஒயிட், அவளை பார்க்கும்போது இறந்து போன அவளோட அம்மா ஞாபகம் அடிக்கடி வரும், உலகத்திலேயே அழகான பொண்ணு நீதான், அவளை எல்லார் முன்னாடியும் புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டதும் ராணி மனசு உடைஞ்சு அங்க இருந்து போயிடுறான். ஜீனி அதை பார்த்து அவளை ஃபாலோ பண்ணி போகுது. அப்போ அங்க இருந்த ஒரு ஆப்பிள் மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்த ராணி ஜீனி கிட்ட இந்த மரத்தை மாதிரியே நானும் இந்த அரண்மனைக்குள்ள சிறைப்பட்டு கிடக்குறேன்னு சொல்றான். இதுதான் சான்ஸ்னு ஜீனி அவளோட மனசுல இடம் பிடிக்க ராணி கிட்ட ஒரு மந்திர மிரரை கொடுத்துட்டு நீங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவும் அழகானவங்கன்னு சொல்லுது. அடுத்த நாள் ஏதோ தப்பா இருக்கிறத உணர்ந்த ராஜா ராணி வேற யாருக்காகவோ அவளோட டைரியில சீக்கிரட்டா எழுதி வச்சிருந்த கவிதையையும் புதுசா வந்திருந்த அந்த மந்திர மிரரையும் கண்டுபிடிச்சு ஜீனி கிட்ட அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. ஆனா கூடவே இருக்கிற ஜீனி மேல அவருக்கு எந்த டவுட்டும் வந்திருக்காது. அடுத்த நாள் அந்த ராணியோட அப்பா ஒரு பெட்டியை கொடுத்து விடுறாரு. அதுக்குள்ள இருக்கிறது ராணிக்கு நிரந்தரமா விடுதலையை கொடுக்கும்னு சொல்றாரு. உடனே ஜீனியும் ராணியும் ஒன்னா தப்பிச்சு போறதுக்கு ஏதோ வழி இருக்குதுன்னு நினைச்சு ஜீனி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள 2 விஷப்பாம்புகள் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுது. செத்தாதான் சுதந்திரம் கிடைக்கும்னு அப்பா சொல்ல வர்றாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவ அந்த பாம்பு பெட்டிக்குள்ள கையை விட போகும்போது சடனா ஜீனி அவளை ஸ்டாப் பண்ணி சுதந்திரமா வாழ இன்னொரு ஐடியா இருக்கிறதா சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பாம்புகளை ராஜாவோட ரூமுக்குள்ள அனுப்பி வச்சு ராஜா தனக்கு ஹெல்ப் பண்ணதையும் மறந்து ஜீனி ராஜாவையே கொன்றது. இதுக்கப்புறமா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு ஜீனி நினைக்குது. ஆனா அரண்மனையோட கார்ட்ஸ் கிடைச்ச தடயங்களை ஃபாலோ பண்ணி வந்து ஜீனி தான் ராஜாவை கொலை பண்ணி இருக்கிறாங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. ராணி ஜீனியோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி உடனே அங்க இருந்து தப்பிச்சு போக சொல்றான். அப்பதான் ஜீனிக்கு அந்த விஷப்பாம்புகளை அவளோட அப்பா ஏன் அவரோட நாட்டுல இருந்து அனுப்பி வச்சிருக்கிறாருங்கிற உண்மை புரியுது. ராஜாவை கொலை பண்ணிட்டு ஜீனியை பலிகடா ஆக்குறது தான் ராணியோட கொடூரமான பிளான் ஆகியிருந்திருக்கும். கடைசியில தன்னை நம்பின ராஜாவுக்கு துரோகம் பண்ணின ஜீனிக்கு ராணி பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறான். அதை ஏத்துக்கவே முடியாம அந்த ஜீனி தனக்கு தண்டனையா ராஜா கொடுத்த விஷயம் யூஸ் பண்ணி திரும்பவும் அந்த விளக்குக்குள்ளேயே தன்னை தானே அடைச்சிக்குது.